to my channel. India vs Pakistan, the greatest final. இந்த ஃபைனல் யாருக்கு என்றுதான் போட்டியே. இந்த ஃபைனல் இந்தியாவுக்கா இல்லை பாகிஸ்தானுக்கா? பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கி எழுப்போம் இந்த கரகோஷத்தை. இன்று கரகோஷம் முறுக்குறோம். குறைச்சிடுறேன். எனக்கு நம்ம பேசுறது கேட்க மொத்தமாக குறைச்சாச்சு. சிராஜ் ஜெக 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 அத்தே கொண்டியாதாங்க தூபை தான் என்றைக்குமே தூபை. தூபை இல்லாத மேட்ச் எதுவுமே இல்லை. இருப்பான் ரெண்டு பேட்ஸ்மேன் வேணால் உள்ளுவான். பாவரகம் தானே இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம் அண்ணா நம்மளோட கீப்பரு. ஓகே, ப்ளே 11 போவோம். 1 minute கேஸ் டாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடப்பட்டுருது. அது பாகிஸ்தான் ஜெயிச்சு பவுலிங் அப்படின்னாங்க. அண்ட் இங்கே அம்பையர்ஸ் 2 பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ் கம்மின்ஸு இந்த மாதிரி உள்ள நம்ம டீம் விளையாடுறாங்க. சுவன்கில் நஷீம் ஷா, நஷீம் ஷா, அபிஷேக் சர்மா. இந்த ஃபைனலில் என்ன நடக்க போகுது? யாருக்கு இந்த கோப்பையின் துகளை கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க பாகிஸ்தான். அதை இன்று நிறைவேற்றியிருக்கார்கள். பாகிஸ்தானா? இல்லை, என்றும் இங்கு நாங்கள் 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 மட்டுமே தான். ஓகே, கன்ஃபார்ம் செலிப்ரேஷன் வரும் கேஸ். இதில் வராது தான் கடைசி முடிஞ்சோன்னே நாம் கொண்டு வரோம். உண்மையான ஃபைனல் கேஸ் இது. உண்மையான ஃபைனல் இது. நஷீம் ஷா ஓவரை இப்படி பிளந்துட்டார். நஷீம் ஷா நஞ்சு போன சாங்கனாக்கா ஸ்டாப் போட்டார் கேஸ். அபிஷேக் சர்மா பழந்துட்டாரு. யாடாடே, நான் போன மேட்ச்சில் ஃபார்ம் அவுட்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த மேட்ச்சில் தான் நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரு கேஸ். போன மேட்ச்சு தான் நான் ஃபார்ம் அவுட், இந்த மேட்ச் ஃபுல் ஃபார்ம் அவுட் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்காரு. வெங்கடேசா அப்படின்ற மாதிரி இன்று இப்படி பழக்கிறாரே இந்த ஞாயிற்றுக்கிழமை. மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் ரோல் ஆகுது கைஸ். ஃபைனல் தானே ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம்பாசம். காலமே போனாலும் வாழ்ந்துடு ஆசா. ஐயா, என்னங்க இவர் வாழ்ந்துடு ராசாலாம் சொல்லாத. நான் என்றைக்குமே வாழ்ந்துட்டு தான் இருப்பேன். பாட்டு பண்ணால் காப்பிரைட் எடுத்துட போகிறாங்க. அதே தங்கச்சி அமைதியாக அமைதியோ அமெரிக்கலாம் அமைதி. சின்சன் ஃபேன்ஸ் சின்சன் டோபிரி மாட்டோம். ரெக்கார்ட் ஆகுமா? ரெக்கார்டு இந்த பிரேக் த்ரூ ஆயிருக்குமா? ரெக்கார்டா? இல்லை ரெக்கார்டு கிடையாது கேஸ். 6 பந்தில் 30 ரன்கள், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ரைஸ் ஸ்கோர் கேஸ். அபிஷேக் சர்மா இன்னும் அடிக்க வேண்டியது 20 ரன்கள் 50.
பண்ணணுமோ அதுக்கு போகணும். ஷெஹன்ஷா அஃப்ரடி வந்திருக்காரு. இந்த அஃபர் ஆடி வந்திருக்காரு. அஃபர் டேடி கேப்ல பவுண்டரி கில்லோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஷெஹன்ஷா அஃப்ரடியை உயர்ந்துட்டு வளர்ந்துட்டாருங்க. இன்னைக்கு இல்லை காமாவி போட்ட ஒரு 11 பால் ஆப்ஷன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. பொழந்துட்டாங்க. கம்மியாக தான் அடிக்க முடிச்சு. 14 இருந்தாங்க. இப்போ வந்தது ஒரு 50 ஆவேஷ் வேற லெவல் 50. ஒரு விக்கெட் நோ விக்கெட் சேஸ். ஹாரிஸ் ராஃப் இன்று பொழக்கிறது ஏன் என்று தெரியவில்லை, என்ன காட்டும் என்று தெரியவில்லை. 3 பால்கள் அபிஷேக் சர்மா பந்தை எப்படி ஆடணும்னு தெரியல. ஹாரிஸ் ராஃப்க்கு அந்த இதை இன்னைக்கு பலார் என்றதை அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டா போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜார்ஜியாவில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அவ்வளோதான் போச்சு போல. உங்களுக்காக என்ன பண்ணாலும் சரி நான் விளையாடுவேன். போலந்து கட்டுறாங்க. அபிஷேக் சர்மா is back into the farm ways. செஞ்சுரி ரன் பண்ணாச்சு. 29 வந்து 231க்கு 1 தாங்க சொல்லிருக்கீங்க. இன்னும் வரைக்கும் ஒரு விக்கெட் தான் வந்திருக்கு. 232க்கு 1. எவ்வளோ விக்கெட் வந்துட்டானு மனசே கேட்கல கைஸ். மனசே கேட்கல எனக்குலாம். விக்கெட்லாம் எவ்வளோ விக்கெட் போயிடுச்சு பாருங்க. சூரியகுமார் யாதவ் என்ற ஒரு ஸ்மாஷ் இல்லை. சூப்பர் சேவாக இருந்தாலும் பரவாயில்லை. அது எனக்கு கைஸ் 50 கைஸ் 50 ஃபாஸ்ட் 50 தேர்ட் 50 கைஸ். இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்குதா? எஸ் இருக்குது. 50 வந்துடும். 21 ரன்னு. சூரியகுமார் யாதவ் இஸ் த பேக் இன்டு தி ஃபேன் கைஸ். அவரோட பாருங்க செஞ்சுரியே போட்டாங்க. நம்ம என்னங்க பெரிய ஆளு, நம்ம ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்கோம். அடின்னு அடிச்சு. சூரியகுமார் யாதவ் இன்டு தி விக்கெட் இல்லையோ. 292 ரன்கள். அபிஷேக் சர்மா 83, கில் 136, 9 எக்ஸ்ட்ரா 3 ரன்ஸ் ஆடிருக்காங்க. அந்த அவங்க சைட்லேருந்து பார்த்தா ஹாரிஸ் ராஃப் 4 ஓவர் போட்டு 67 ரன், அதிகபட்சம் 67 ரன்ஸ் கொடுத்த எக்கனாமி 49 ரொம்ப கம்மி. அவதாங்க நஷீம் ஷா 61 ரன் பிஎஸ்டி ஸ்கோர் இந்த மேட்ச்சில். அடுத்து ஹாரிஸ் அஃப்ரடி 61, மொத்தம் 126 தான் மொதல் விக்கெட் வந்துருக்கு. அதுக்கு அடுத்து விக்கெட்னா விக்கெட்டை உடல. அடுத்து பவுலிங் ஸ்குவாடு நம்ம பேட்டிங் நினச்சவங்க தான் நாங்கள் போகலாம். பாருங்க எவ்வளோ ஓப்பனாக சொல்ல கம்மியாக 61. அவரோட 10 கூட சொல்லுறாங்க. அண்ட் இங்கே நம்ம இந்தியா டீமில் வர பாகிஸ்தான் டீம் ஆஷிக் ராணா, டேவிட் எக்கனாமி 9 எக்கனாமி விக்கெட் எடுக்கல.
ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜூரி டேக் தான் கைஸ். ஃபைனலில் ஷிட்டான ஃபர்ஸ்ட் ஓவர் திருட்டு பயிலே கரிடா ஃபர்ஸ்ட் பாலர் இறக்குறாரு. அவ்வளோதான், இங்கிட்ட போயிருக்கு பவுண்ட்ரிக்கா இல்லை அங்கே ஒரு ஃபீல்டர் வந்து கற்றுக்காது சீதான் ஏமாற்றி அடித்தா வெற்றி அப்படின்ற நிலைமை கொண்டு வருவார் சீதான். சூரியகுமார் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு லென்த்தாக போடுறாரு. அப்படியே சுக்கிட்டு தூக்கிறதுக்கு சூரியகுமார் ஒரு பவுண்டரி சூரியகுமாரை இறக்குனது கரெக்டாக இது தவறாங்க இல்லை ஓட்டவா இதெல்லாம் ரைட் பால். சூரியகுமார் வெளியெல்லாம் நேராக போட்டாரு. அதுக்கேற்ற மாதிரிட்டா இல்லை விட்டுட்டாரு. ஐயோ சூபே உன்னை எதுக்கு நாங்கள் டீம் ஆச்சு தானா தூவே ஆனாக்கா தூவே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கு. எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க நம்மளோட கிரிக்கெட்டு. சூரியகுமார் திரும்ப போடுறாரு அதே பால. ஆனால் இங்கே யாரும் இல்லை. சுதீப் சிங் தான் அந்த இடத்துல வெற்றி தான் வந்து ரெண்டபடி பொறுப்பா அப்படின்றது பாலசிங் கொண்டு எடுத்தாரு. வந்து தாங்க நோட் பண்ண வேற டாட் பால் பத்தில் இந்த இடம் டாட் பால். அவர் நோட் பண்ணது விராட் கோலி நோட் பண்ண அந்த மாதிரி தான் இஸ் தலகனி தலகனி நோட் 4 ரன் 4 தான் கேட்குச்சு. ஜோசி ஆடிட்டு இருக்காங்க. கால் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஏதாவது பண்ணுவாரா பார்ப்போம். கொஞ்சம் டாப்பெல்லாம் போடுவார். டாப் ஸ்பின்னில் ரஞ்சித் வந்து நுழைஞ்சதை பார்த்தீங்களா? ஏங்க பகுதி விட்டானா? ஆமாம், பார்த்து ரன் பண்ணிருப்பான் விட்டுருப்பான். இது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஸ்பின் திரும்ப போவாரு. பால் கிடைக்கும். என்னடா இப்படி போவானே தெரியலையே உன்னை பாற்றம் போங்க 2 டாட் பால் வைஸ் கேப்டன்ஸ் பின்னிட்டு இருந்து எடுப்பான். பால எச்சு பாருனாக்கா 3 டாட் பால் ஹேட்ரிக் டாட்ஸ். எதிர்பார்க்கல கைஸ். ஹேட்ரிக் டாட்ஸ் பார்த்தீங்களா? அதான் 2 ஓட்டானிட்டாரு. அவ்வளோதான் இந்த தடவை ஆட்படி அசிங்கம் மட்டுமே கிடைக்கும். போய் கட்டாகிறார். ஹேட்ரிக் டாட்ஸ் எடுத்தீங்களா? டெஸ்ட் மேட்சாக மோசமாக விளையாடிருக்கியா? கமல் கான் விக்கெட் தான் ஃபஸ்ட்டு தூங்கணும்.
டெஸ்ட் பாரு இவ டெஸ்ட் மேட்ச் மட்டுமே இந்த ஓவரை கொடுத்துருக்காரு. பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்காங்க மேட்சை. திலக் வர்மாக்கு ஓவர் கேஸ் நினைக்கிறீங்க. ஸ்பின்னர்ஸ் வருவாயின் அட்டாக் ஸ்பின்னர்ஸ் போய் தாங்க இருந்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக போட்டாரு. அப்படி என்ன வாழ்வாண்டிக்கு ஓவலேஷன் சொல்ல கிடைக்கும். இந்த ஃபைனல் யாருக்கு முடிவு பண்ணுறதா இல்லை, யாருக்கும் இல்லாத ஃபைனலாக முடிவு பண்ணுறதா. இந்த ஃபைனலை என்ன காட்டு கட்டிட்டேன் 290 இமாலயத்துக்கு அது அடிப்பாகலாம். கமலஸ்கான் என்ன கேம் இப்படியே போட்டுருக்கீங்க. சிங்கிள்ஸ் டாப் ஸ்பின் என்னங்க இவங்க இப்படியே ஆடிட்டு எப்படி எங்கிருந்து மேட்ச்லாம் ஜெயிக்கிறது. நான் சம்பவம் ரன்ஸை வாங்கி வாங்கடா நீ. அவங்க நான் ரன்ஸை கோச் கொடுத்துட்டு இருந்தா நீ இருக்கானடா இவன் நீங்களா கிட்டலாம் ஒரு வட கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டாங்க. குல்தீப் அதை வந்தா அது விக்கெட்டின் மழை காண நேரம் நாலு இன்னைக்கு குல்தீப் யாதவ் ஸ்பெஷல் கேஸ் ஃபர்ஸ்ட் பால் தூக்குனாரு. பொழந்து கெட்டாரு நீங்கண்ணா. திரும்ப தூக்குனாரு. ஹைட்டாவது 6 ஹேட்ரிக்லாம் கிடையாதுடாங்கண்ணா. அவனுக்கு இன்னைக்கு 6 மழை மட்டும்தான். தலைவனுக்கு ஒரே இதாவது என்ன பண்ண குல்தீப் யாதவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால தான் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. உடனே பார்த்து அடிக்கிறாங்க. விக்கெட்டு போனது. இன்னைக்கு பாகிஸ்தான் அவ்வளோதான் மொத்த லெக் ஸ்பின்
கைஸ், இந்தியா பக்கம் வெற்றி. Wicket போட்டாரு கைஸ். எஸ் மசூத் போடுறாருங்க. மசூத் எஸ் கைஸ், இன்று தலா ஒரு விக்கெட் தூக்கிட்டு போயிட்டு மசூத் காலி. 123 பாஸ் அப்படின்ற ரேலைக்கிலே நிற்கிறாங்க. கடைசி ஒரு அபிஷேக் சர்மாட்ட கொடுத்தது கரெக்டான ஓவர். டாப் ஸ்பின் சர்மா தாலா. டாட் பால் கைஸ், ஷாக்கர் டாட் பால். நான் அடிச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்தியா 8 எடுத்துக்கிருக்காங்க. பெஸ்ட்டு கைஸ், பெஸ்ட்டு இதை பண்ணுறாங்க. இன்னைக்கு பெஸ்ட்டாக நம்ம பிளான் பண்ணிட்டாங்க இந்தியா அணி. லைன் அப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. தான்பா இல்லை சிங்கிள் நினைக்கும். சயின்ஸ் ஆஃப் ரெடி. அவர் அணிக்குமே ஸ்டைலாக தான் கைஸ், அவங்க ஸ்டைலு தான். பவுண்ட்ரி 14 பண்ண 2 இந்த மேட்ச் சயின்ஸ் ஆஃப் ரெடி சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு அதான் வேணாம். சயின்ஸ் ஆஃப் ரெடி விக்கெட்டு. டாப் ஸ்பின் அவ்வளோதான். சயின்ஸ் ஆஃப் ரெடி ஃபினிஷிங் நாட் கைஸ். முடிந்தது. ஓட்டி என்பதுதான் உறுதி. இந்தியா 157 ரன்ஸ். யாரோ உனக்கு இல்லைன்னு 118 13 விக்கெட்டை தூக்கிடுவாங்க. அந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பண்ணிடணும். இந்தியா கோப்பை பண்ணுறத இன்னும் கொஞ்சம் நேரத்தை போட்டுறேன். ஓகே, பாய்.